கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, நாம் கண்களால் பார்த்து விசுவாசிக்கிற உலக காரியங்களை விட காணப்படாதவையாய் இருக்கிற பரலோகத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் நித்திய வாழ்வையும் நோக்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும். பரலோகத்தில் நமக்கு பங்கு உண்டு என்கிற விசுவாசமே நமக்கு இந்த உலக பிரகாரமான உபத்திரவங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கும் உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்களை மரண பரியந்தம் துணையாயிருந்து பாதுகாப்பார். நித்திய ஜீவனை தரும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துதான். அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ரட்சித்து வழிநடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் அதிசீக்கிரத்தில் எங்களுடைய உபத்திரவங்களையெல்லாம் நீக்கி போடப் போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்வை விட உம்மை அறிகிற அறிவில் தேர்ச்சி பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.